ஹாய்! இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 4 டிப் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 4 ஜூஸ் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வேணான்னு தூக்கி போடுற பாட்டில் தான். அந்த பாட்டில நான் எப்படி கட் பண்ணி எடுக்கிறேனோ, அந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இப்போ இந்த 4 மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம கட் பண்ணி வச்சுக்க பார்ட் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுமே. இப்போ வந்து நம்ம எதுக்காக அத யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து அத ஏதாவது அந்த கிச்சன் கவுண்டர் டாப் மேலே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏதாவது பால் கொட்டிச்சு, குழம்பு கொட்டிச்சு அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ஸ்டவ்வை தூக்கிட்டே வந்து க்ளீன் பண்ணுற மாரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 4 சைட்லயும் இந்த மாரி வந்து அத வச்சு விட்டுட்டு நீங்க வந்து கிளீன் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க கை வந்து உள்ளாடி வரைக்கும் போகும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க தூக்கி தூக்கி கிளீன் பண்ண அவசியமே கிடையாது. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ளவுஸ் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கு. உங்களுக்கு வந்து உடனே ஒரு டிசைன் குடுக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த மாரி வந்து லேஸ் கடையில வந்து கிடைக்கும். ரொம்ப கம்மியான ரேட்ல தான் இருக்கும். 1/2 மீட்டர் கேட்டா கூட குடுப்பாங்க. வாங்கிட்டு இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப எந்த ப்ளவுஸ்ல உங்களுக்கு வைக்கணுமோ, அத வந்து இந்த மாரி ஒரு பெட்ஷீட் மேல எந்தெந்த இடத்துல வைக்கணும் உங்களுக்கு தோணும்ல, அந்த இடத்துலலாம் வந்து வச்சுட்டு, இப்போ வந்து உங்களோட ப்ளவுஸ வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டு, ப்ளவுஸ வந்து அடியில வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணும்போது, அயர்ன் பாக்ஸ் கொஞ்சம் ஹீட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, அடியில வந்து நம்மளுக்கு லைனிங் குடுத்துருக்கனால, உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியாது ப்ளவுஸ்ல. நார்மலா வந்து பட்டு சாரீலலாம் வந்து அயர்ன் பண்ண கொஞ்சம் பயப்படுவோம். இப்போ வந்து நீங்க அத எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிசைன்லாம் எல்லா இடத்துலயுமே இருக்கும். நீங்க எந்தெந்த இடத்துல வச்சீங்களோ, அந்தந்த இடத்துலலாம் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வேணான்னா கழட்டி எடுத்துக்கலாம். கழட்டி எடுத்தா கூட எந்த அசிங்கமா எதுவுமே தெரியாது. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா உங்க வீட்ல வந்து ஒரு ஒயிட் கலர் பல்ப் இருக்கு. உங்களுக்கு வந்து அத ஒரு ஒரு லைட்டா ஏதாவது ஒரு லைட் உங்களுக்கு கலர் புடிச்சிருக்கும். ஏதாவது கலர் லைட்டா மாத்தணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒரு பலூன் வாங்கிக்கோங்க. வாங்கி அதுக்காக நம்ம தனியா கடையில போயிட்டு கலர் பல்ப்லாம் நம்ம வாங்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஒரு பலூன் வாங்கிட்டு, இந்த மாரி பலூன கட் பண்ணிட்டு, இப்படி வந்து இந்த மாரி பலூன வந்து இந்த மாரி போட்டுட்டு, இப்போ நார்மலா வந்து நீங்க லைட்ட வந்து எங்க மாட்டணுமோ மாட்டிட்டு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, மாட்டும்போது வந்து இந்த மாரி பலூன் வந்து கொஞ்சம் வெளிய வர மாரி இருக்கும். கொஞ்சம் நல்லா டைட்டா வந்து ஃபிட் பண்ற மாரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இப்போ வந்து பல்ப வந்து எங்க மாட்டணுமோ மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு புடிச்ச கலர்ல வந்து உங்களுக்கு அந்த பல்பு வந்து கெடைச்சிரும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து ரப்பர் பேண்ட்லாம் வந்து ஒரு சில டைம்ல நம்ம என்னதான் எடுத்து வச்சாலும் தொலைஞ்சு போயிடும். அதுவும் அவசரத்துக்கு தேடும்போது கண்டிப்பா அந்த ரப்பர் பேண்ட் கிடைக்கவே கிடைக்காது. அந்த ரப்பர் பேண்ட் கிடைக்கலன்னா, உங்க வீட்ல பசங்க விளையாடிட்டு போடுற அந்த ஓட்ட பலூன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பலூன இந்த மாரி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து உங்களுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் ரெடி ஆயிரும். 1 கிடையாது. இதில வந்து ஒரு 10, 15 கிடைக்கும். ஒரு பலூன்லேயே நெறைய கிடைக்கும். நம்ம வேணான்னு தூக்கி போடுற பொருள்லேருந்து தான் நம்ம இத வந்து யூஸ் பண்ண போறோம். இத வச்சு இன்னொன்னுத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு மூடி போட்டு வைக்கணும். இதுக்கு மூடி இல்ல. இத வந்து நம்ம வந்து சூடா எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில ஏதாவது வைக்க போறீங்க அப்படின்னா, எதுக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த மாரி வந்து நீங்க வச்சுக்கலாம். மூடி எதுவுமே இல்லாத பட்சம் ஒரு சிலதுல வந்து மூடி வந்து தொலைஞ்சிருக்கும். இல்ல வந்து உடைஞ்சு போயிருக்கும். பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து கொசுவெல்லாம் நெறையவே இருக்கும் இந்த டைம்ல. கொசு வந்து வராம இருக்கிறதுக்கு, இந்த மாரி வந்து வெங்காயத்த வந்து உள்ளாடி இருக்க அந்த கொஞ்சம் ஒரு ஹோல் வர மாரி பார்த்துக்கோங்க. உள்ளாடி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வந்து கத்தி வச்சு நல்லா சொரண்டி எடுத்துக்கோங்க. இப்ப நார்மலா வந்து தேங்காய் எண்ணெய் இல்லன்னா வந்து நம்ம சமைக்கிற எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா? அத வந்து ஒரு கிண்ணத்துல வந்து ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு கூட வந்து கொஞ்சமா வேப்பில போட்டுக்கோங்க. வேப்பில வந்து இந்த மாரி கலர் மாறுற வரைக்கும் போட்டுட்டு, இப்போ வந்து அத வடிகட்டினதுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த வெங்காயம் இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த வெங்காயத்துல ஊத்திட்டு ஒரு திரி வந்து போட்டுட்டு, ஒரு 6 மணிக்கா வந்து நீங்க கொளுத்தி வச்சுட்டீங்கன்னா, உங்க வீட்ல வந்து கொசு தொல்லையே இருக்காது. ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க பசங்க கிட்ட வந்து இது வைக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. கீழ வைக்கலனாலும் நம்ம மேல வந்து வச்சுக்கலாம் எங்கேயாவது. இந்த டிப்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.